ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக்குமார். இப்போ பார்த்துட்டு இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா சந்தப்பேட்டையில் இருக்க பகவதியம்மன் கோவில். கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடிப்பூரம் எப்படி நடக்குது, எப்படி நிகழ்வு நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். முதற்கொண்டே மக்கள் பார்த்தீங்கன்னா வளையல்களை வாங்கிட்டு வந்து குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச வளையல்களை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. மஞ்சள் கயிறு, குங்குமம் இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வளையல்கள்லாம் கோத்து அப்படியே உள்ள சாமிக்கு சாத்திடுவாங்க. சாத்தினப்போ அந்த பூஜை நடைபெறும். இரவு 7 மணிக்கு என்னென்ன பொருளில் அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் இந்த இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எதுவோ அது பண்ணிங்கன்னா அது நடக்கும். இந்த ஆடிப்பூரங்கிறது அம்மனுக்கு மிக முக்கியமான நாள். அம்மன் பிறந்த தினம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான நாள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வளையல் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து இப்படி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த வளையல்கள் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் சாமிக்கு வச்சு பூஜைகள் நடக்கும். பூஜைகள் நடந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வளையலை வந்து 3ஆவது நாள் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதமாக இருக்கவங்க அவங்களுக்கு மட்டும் வளையல் குங்குமம் போட்டு சந்தனம் இதெல்லாம் வச்சு வளையல் மாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சுப மாங்கல்யமாக இருக்கவங்க, அதாவது ரொம்ப வயது மூத்த அந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க. வளகாப்பு மாதிரியே பாருங்கள், சந்தனம்லாம் வச்சு கன்னத்துக்கு வச்சு கைக்கு வச்சு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கோயிலில் வந்து வளகாப்பு நடக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செயல். இது இவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு. நல்லபடியாக நல்ல குழந்தைய பெற்றெடுக்கட்டும். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் சிறப்பு விசேஷம் நடைபெறும். அம்மன் கோயில் எல்லாத்துலேயுமே சிறப்பான ஒரு விசேஷம் நடக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வளகாப்பை நடத்திட்டாங்க. இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு சாத்திய வளையல் எடுத்து திருமண ஆவாதங்களுக்கு கொடுத்தோம்னா சீக்கிரம் திருமணம் ஆகுங்கிறது. திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சீக்கிரம் குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது. திருமணம் ஆனவங்க போட்டா சுப மாங்கல்யம் நீடித்து இருக்குங்கிறதும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம். இதனாலதான் இந்த ஆடிப்பூரத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்மனை சிறப்பாக வழிபட்டு அவங்கவுங்க கோரிக்கைகளை வேண்டுவாங்க. நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி சிறப்பாக அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. பெண்கள் கூட்டம் தான் ஏகப்பட்ட கூட்டம் எல்லா கோயில்லையும் கூடியிருக்கும். ஏன்னா பெண்கள் தான் எல்லாருக்கும் அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளையல் அலங்காரத்தில் ஜொலிக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வளையல்லையே வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்துக்கும் வளையல் வச்சு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வளையல் கட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கொண்டாந்த ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு வேண்டுதல் தான் அந்த வளையல். மக்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் அம்மன் நிறைவேற்றுவாங்கிறது அவங்கள நம்பிக்கை. கண்டிப்பாக அந்த அம்மன் நிறைவேற்றுவார். குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக சேரீ கட்டிக்கிட்டு அழகாக வந்திருக்கு. க்யூட்டாக அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானம் தான் இப்போ நடைபெற்றுருக்கு. பரமத்தி வேலூர் சந்தைப்பேட்டையில் இருக்கும் பகவதியம்மன் கோவில் ஆடிப்பூர திருவிழா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சேனலில் வாழவீங்க வளருவீங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருவாமலை ஏறி நின்று எப்படி பிரம்மாண்டமாக ஆடிக்கிட்டு டெல் பாக்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.